ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல, காப்பாற்றுவது போல நம் தேவன் நம்மை எப்படிலாம் காப்பாற்றுகிறார் பாருங்களேன். சங்கீதம் 105:39. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குவதற்காக அக்கினியையும் தந்தார். இரவு நேரத்தில் அக்கினியை தந்தார். எதுக்காக? தன் ஜனத்தை காக்கும்படி. பிரியமானவர்களே, இன்றைக்கு இரவுக்கு ஒப்பாக வியாதிகள், வேதனைகள், பலவீனங்கள், போராட்டங்கள், பல கடன் சுமைகள், இப்படி பல காரியங்கள் நம்முடைய குடும்பத்தை, ஊழியத்தை, தனிப்பட்ட வாழ்க்கையை வேதனைப்படுத்துவது போல் காணப்பட்டாலும் அந்த நடுவில் அக்கினி ஸ்தம்பமாய் வருவார். இதோடைய பொருள் என்னன்னா, நம்மை காக்கும்படி, விடுவிக்கும்படி, உயர்த்தும்படி. ஆக இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் கர்த்தருடைய ஜனமாய், கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பது ரொம்ப அவசியங்க. பகலிலே மேகஸ்தம்பமாய் வந்து தம் ஜனங்களை காப்பாற்றுகிறார். இன்னைக்கு பகலில் பிறக்கிற அம்பு என்று சொல்லப்பட்ட பலவித தீங்கு, பிளேக், இன்னும் பலவித நோய்களும் போராட்டங்களும், இன்னும் மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத தீங்கெல்லாம் இனி தேசத்தில் வரப்போகுதுங்க. ஆனால் கர்த்தரே நமக்கு அடைக்கலமாக இருப்பார். நம்பி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு அக்கினியாய் வந்து பாதுகாத்து கொள்ளும் அப்பா. பகலில் மேகஸ்தம்பமாய் இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். எல்லா நோய்களை குறித்த பயத்தை நீக்கி மறுவாழ்வு குறித்த நிச்சயத்தை தாரும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பட என்று ஜெபிக்கிற உங்கள் சகோதர மணி ஐயர். God bless you.